ஆமையும் மயிலும். ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்து குளத்தின் அருகே தம்பி என்ற அமைதியான ஆனால் கனிவான ஆமை வசித்து வந்தது. அவனுடைய உடலில் இருக்கும் ஓடு வெறும் பழுப்பு நிறத்தில் இருந்தது. எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனால் அவன் இதயத்தில் கருணையும் நேர்மையும் நிறைந்திருந்தது. தம்பி எப்போதும் எல்லோருக்கும் உதவி செய்ததால் எல்லா விலங்குகளாலும் நேசிக்கப்பட்டான். ஒரு நாள் திலீபன் என்ற வண்ணமயமான மயில் ஒன்று வேகமாக வந்து ஆமையை பார்த்து சிரித்தான். பின்னர் அவன் தம்பியை பார்த்து, உங்கள் ஓடு ரொம்ப மந்தமாவும் அழகில்லாமலும் இருக்கிறது. எனக்கென்று ஒரு ஓடு இருந்தா அது பளபளப்பாவும் கவர்ச்சியாகவும் வைத்திருப்பேன் என்றான் திலீபன். இப்படி தன்னை கேலி செய்த மயிலிடம் ஆமை பதில் சொல்லவில்லை. அவன் வெறுமனே சிரித்துவிட்டு தனது வழியில் சென்றான். அன்றிரவு திலீபன் ஒரு தந்திரம் செய்ய முடிவு செய்தான். தம்பி தூங்கிக் கொண்டிருந்த போது திலீபன் ரகசியமாக தம்பியிடம் வந்து பளபளப்பான மிட்டாய் உறைகளையும் மின்னும் காகித துண்டுகளையும் தம்பியின் ஓட்டில் ஒட்டி வைத்தான். மறுநாள் காலையில் தம்பி விழித்தெழுந்த போது அதிர்ச்சியடைந்தான். ஐயோ, இதென்ன என் ஓட்டில் ஏதோ மின்னுகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டான். விரைவில் அனைத்து விலங்குகளும் தம்பியை சுற்றி கூடி அதனுடைய பளபளப்பான ஓட்டைக் கண்டு வியந்தன. தம்பி திடீரென்று பிரபலமாகிவிட்டதை நினைத்து பொறாமைப்பட்டு திலீபன் ஒரு மூலையில் சோகமாக நின்றான். அதனால் திலீபன் தனது இறகுகளுக்கு வண்ணம் தீட்டி தம்பியைப் போல மினுமினுக்க போலி மினுமினுப்பை தம்பிக்குச் செய்ததைப் போலவே தன் உடம்பில் சேர்க்க முடிவு செய்து அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டான். ஆனால் அந்த நேரத்தில் சற்றும் எதிர்பாராத வகையில் காற்று பலமாக வீசியது. விரைவில் மழை பலமாக பொழியத் தொடங்கியது. தம்பியின் ஓட்டில் இருந்த போலி பளபளப்பான காகிதம் மெதுவாக உரிந்து போனது. ஆனால் அதன் இயற்கையான வலுவான ஓடு பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் திலீபனின் பளபளப்பான அலங்காரங்கள் மழையில் உருகி அவன் ஒரு அலங்கோலமாக தெரிந்தான். அப்போது எல்லோரும் ஒரு உண்மையை உணர்ந்தார்கள். அந்த பளபளப்பு போலியானது. தம்பியின் வலிமையும் இயற்கையான ஓடும் அவனை பாதுகாத்தன. அவனுடைய நேர்மை மீண்டும் அனைவரின் இதயங்களை வென்றது. கதையின் நீதி, உண்மையான அழகு நேர்மையிலும் நாமாகவே இருப்பதிலும் உள்ளது என்றும் மெய்யாக இருப்பதே நலம். நன்றி.